உன் கனவுகள் எதுவும் தூரத்தில் இல்லை, அண்மையில் வந்திருக்கின்றது. தைரியம் பெருகும், அச்சம் குறைந்துவிடும். உன் செயல்கள் யாவும் உறுதியை பெற்று வெளி உலகம் உனக்கு பல மடங்கு மரியாதையை தந்து போற்றி புகழும். உன்னுடைய உள்ளம் வெளிச்சமாய் இருக்கும். பிரச்சனைகளுக்கு தானாக தீர்வு தோன்றும். தடைகள் வெட்டப்படும். சமயோசி தீர்வுகள் தானாக கிடைக்கும். நீயே யோசிக்காத பாதையில் வாய்ப்புகள் தோன்றும். மனசோர்வு அத்தனையும் குறைந்து உனக்குள் ஒரு அமைதியான உறுதி வரும். உன்னை நம்பும் நல்ல மனிதர்கள் உனக்கு உதவியாக இருக்க போகின்றார்கள். இன்று நடந்த விஷயங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு நிம்மதியை இனி பெறுவாய். ஒவ்வொரு பிரச்சனையையும் மனதிற்குள் எழுதி வைத்து கொண்டிருக்கின்றாய். இது தீர வேண்டும், இது விலக வேண்டும், இது சேர வேண்டும், இது கிடைக்க வேண்டும், இது கிடைக்க வேண்டாம் என்று எல்லாம் உனக்கே உரித்தான பாணியில் நீ மனதிற்குள் எழுதி வைத்து கொண்டிருக்கின்றாய். நான் அதை அனுதினமும் வந்து வாசித்து பார்க்கிறேன். என் குழந்தையாகிய நீ மனதிற்குள் எதை நினைத்து ஏங்குகின்றாய், எதை நினைத்து வெறுக்கின்றாய் என்று நான் கவனிக்கின்றேன். எது உனக்கு நல்லதை சேர்க்கும், எது உனக்கு தீமையை விளைவிக்கும் என்று எனக்கு தெரியும். எத்தனை வேண்டுதல்களை என் முன்னால் நீ சரமாரியாக வைத்து கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கண்கொண்டு கவனிக்கின்றேன். நேர்மறையான வாக்கியத்தை மட்டும் மனதிற்குள் எழுதி வைக்க பழகு. எதிர்மறையான விஷயங்களை மனதிற்குள் நுழைய அனுமதி தராதே. என்னுடைய பெயரை உன் மனதிற்குள் நீ எழுதி வைத்தால் போதும். அது ஒன்று உன் வாழ்விற்கு வளத்தை சேர்க்கக்கூடியது. பிரச்சனைகளை மட்டுமே நிரப்பி வைக்கும் இடம் அல்ல உன்னுடைய இதயம். இந்த முருகனினுடைய நினைவுகள் நிரம்பி இருக்க வேண்டிய இடம்தான் உன் இதயம். நீ எந்த ஒரு பெரிய இலக்கையும் அடைய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த முருகனம் உன்னுடைய இலக்காக இருக்கட்டும். முருகா, நீ போதும் என்று நினைத்து பார். உன் வாழ்விற்கு தேவையான எல்லாமே வரிசையாக வந்து நிற்கும். இது தேவை, அது தேவை என்று மனதிற்குள் ஒரு ஆர்ப்பாட்டமே நிகழ்ந்து கொண்டிருக்க, இந்த ஆசை நிறைவேற வேண்டும், அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும், இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பல போட்டிகளோடும் பொறாமைகளோடும் நிரப்பக்கூடிய இடமா உன் இதயம்? நான் வாழும் இடம் அல்லவா? என்னுடைய நினைவுகளோடு நீ இருந்தால் போதும். உன் ஆசை, உன்னுடைய அவா எல்லாமே எனக்கு தெல்ல தெளிவாக மனதிற்குள் தோன்றி அதை நிறைவேற்றக்கூடிய வழிவகைகளும் தானாகவே பிறப்பெடுக்கும். உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் உள்ளத்தில் இருந்து, என் அருளிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. நீ அதை பணிவோடு நன்றியோடு வரவேற்றால் உன் பாதையில் இருக்கும் தடைகள் அத்தனையும் விலகி ஓடும். உன் வாழ்க்கை ஒளியை பெறும். நல்ல திசையில் நீ செல்வாய். உன் பிரச்சனைகள் எல்லாம் முறையாக தீர்க்கப்பட்டு விடும். எதற்காகவும் அதிகம் வருந்தாதே. உனக்கு மந்திர சக்தியை நான் கொடுக்கின்றேன். என் ஓம் சரவணபவை என்ற மந்திரம் உனக்கு போதும் உன் உள்சக்தியை தூண்டுவதற்கு. தினமும் ஒரு நல்ல செயலை செய்தே ஆக வேண்டும் என்று நினை. அது ஒரு வார்த்தையாகவோ, ஒரு ஆறுதலாகவோ, ஒரு ஆதரவாகவோ இருக்கட்டும். மரியாதையாக பேசுவதும், யாருக்காகவும் உதவுவதும், உன் மனதில் நன்றி சொல்வதும் கூட ஒரு நல்ல செயல்தான். இப்படி ஒவ்வொரு நாளும் அமைதியாக உன்னுடைய வேலைகளை, கடமைகளை, பொறுப்புகளை தவறாமல் செய்து கொண்டே வா. என்னுடைய கவனம் உன் வாழ்வின் மீது இல்லை என்று ஏன் நினைக்கின்றாய்? நீ என்னை சுற்றி வருவது போல என் நினைவுகளும் உன்னை சுற்றிதான் இருக்கின்றது. உன் வாழ்க்கையை கவனிப்பதும் என்னுடைய கடமைதான். உன் செயல்கள் அனைத்துமே இனி நல்ல வலிமையை பெறும், நல்ல ஆற்றலை பெறும், நல்ல சக்தியை பெறும். ஒவ்வொன்றும் நீ நல்ல நிலைமைக்கு வருவதற்கான உதாரணம்.